சத்யோதயம், நல்லதே நடக்கும். வலது கையில் வலம்பொரு சங்கையும் இடது கையில் இடம்பொரு சங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Please start meditation.
சத்யோதயம், நல்லதே நடக்கும். இங்கு மேகமாக எழுந்திருக்கும் பரம்பொருளே, உங்களை வணங்குகின்றோம். உங்களுடைய அன்பு, அறிவு, அமைதி, ஆனந்தம், அருள், சக்தி இவை அனைத்தும் எங்களுள் பரிபூர்ணமாக நிரம்பட்டும். சத்தியோதயம், நல்லதே நடக்கும். அத்தியாயம் 8 தெரிய கான்சியஸாக இருக்கீங்க. ஆக்சுவலி பகவத்கீதை ஒரு பொருள் கிடையாது. அதுக்குள்ளே 90% சயின்ஸ் தான் இருக்குது. 90% சயின்ஸ், 10% நமக்காக சாதகமாகிட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம்? பூஜை பண்ணால் பக்தி பெருசுன்னு சொல்லுவோம், நாமஜபம் பண்ணால் நாமஜபம் பெருசுன்னு சொல்லுவோம், தியானம் பண்ணால் தியானம் பெருசுன்னு சொல்லுவோம், கிரியத்தை பண்ணால் கிரியா பெருசுன்னு சொல்லுவோம். கிரிய யோகிகள்னு சொல்கிறாங்க, பகவான் கிருஷ்ணன் கிரிய நிலையிலேருந்து கிரியா சொல்லி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய வகையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் மூலப்பொருளை வச்சுட்டு தான் நம்ம கரெக்டாக பிடிச்சி கொண்டு போகணும். எந்த நிலையிலிருந்து வருது அப்படின்றது தெரிஞ்சுட்டா தான் நம்ம வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அர்த்தமாகும் நமக்கு. அதனால் என்னென்னா, அது என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே டெலிவரி பண்ணணும். நமக்காக மாற்றக்கூடாது. அதை நம்மளுடைய சிஸ்டத்துக்குள்ளே, நம்ம சிஸ்டத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அதுக்காக பகவத்கீதையை மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாள் நான். அப்போ நம்ம என்னென்னா, முதல்ல உங்களுடைய பகவத்கீதையுடைய எடுத்தோடனே கீதையை பற்றி நம்ம டஃப்பாக சொன்ன கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கீதையே உங்களுக்கு புரியாமல் போயிடும். நீங்கள் வேறு யாராவது சொல்லிக் கொடுக்குற கீதையை பொறுத்துட்டு நம்ம சொல்லிட்டது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. சாரத்தை மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர அதுக்கு மேலே வர்றது நீங்கள் எதுவுமே யோசனை பண்ணக்கூடாது. இங்கே ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தது அந்த மாதிரி இருக்குது, இங்கே சொல்லிக் கொடுத்தது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சாரம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த அத்தியாயம் பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயம் என்ன சொல்லித்தருது நமக்கு அப்படின்னா, ராஜ வித்யானம் என்னது? ஓகே, அடுத்து என்னது? ராஜ முக்கியம் என்னது? சீக்ரெட்ஸ், உயர்ந்த அறிவையும் உயர்ந்த ரகசியத்தையும் சொல்லப்படுறது அப்படின்ட்டு. ஆனால் எளிமையாக கொடுத்துருப்பாங்க. அதில் 34 ஸ்லோகத்திலையும் எளிமையாக தான் இருக்குமே தவிர டஃப்பாக இருக்க போகிறது கிடையாது. இது ஒரு கான்செப்ட். என்ன? எவ்ரிதிங் இஸ் காட், எவரிபடி இஸ் காட், அவ்வளோதான். சொல்லுங்க. அவ்வளோ, இதுதான் முடிஞ்சது. சிம்பிள். இதை வச்சு புரிஞ்சுக்கிங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எவ்ரிதிங் இஸ் காட். இதுக்கு என்ன தமிழ் எடுத்தானது? எவ்ரிதிங் இஸ் காட், எல்லா பொருளும், எவரிபடி இஸ், எல்லா ஜீவன்களும் கடவுளாக கருதப்படுகின்றன. சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, பகவான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் படைக்கிறதுக்கான கடவுளாக இருக்கின்றேன், காக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றேன், அழிப்பதற்கு நானாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு? படைக்கிறது நான் தான், உங்களுக்குள் நான் இல்லை. உங்களுக்குள் நான் இல்லை, எனக்குள் நீங்கள் இருக்கின்றீர்கள். இதுதான் என்னுடைய கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. ஏசே புரியுதா? எங்கே காட் எங்கே இருக்காரு அப்படின்னாக்கா, எனக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அவர் கொண்டு போய் எனக்குள்ள வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, எவ்ரிதிங் இஸ் காட், எவ்ரிபடி இஸ் காட்ன்றத கான்செப்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே கடவுள்னு சொல்லும் பொழுது கடவுளுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம்னு சொல்லணுமே தவிர, இதுதான் சீக்ரெட், வேற ஒன்றும் இல்லை. இதை சொல்கிறதுக்கு இழுத்துட்டு இருப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் நடத்துவாங்க. 2 hours கிளாஸ் இருக்கும். 34 ஸ்லோகத்தை முடிக்கிறதுக்கு 2.5 hours ஆகும். ஸ்லோகம் சொல்லி சொல்லும் போது உங்களுக்கு ஸ்லோகத்து மேலே கடுப்பாயிடும். ஏன்னா நீங்கள் சான்ஸ்கிரிட்டுக்கான உங்களுக்கு புரியாது. நீங்கள் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷையும் நம்ம பெருமையாக நினைப்போம். நம்ம தமிழில் நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி நம்ம நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருந்தோம்? சிதம்பரம் போயிட்டு இருந்தோம். என்ன கூட்டிகிட்டு போனேன்? சிதம்பரம்னா என்ன அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். அப்போ சிதம்பரத்துக்குள்ளே சாமி எப்படி கும்பிடணும், உடனே சென்ட்ரல் பாயிண்ட் இருக்குன்றான் ஒருத்தன், 3 கோட்டுக்கு நேராக இருக்குன்னு சொல்கிறான். நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாம் ப்ரூவண்டே இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது என்ன பொறுத்த முடியும். அப்போ சிதம்பரம்னா என்ன அப்படின்னா, சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம். அப்போ நம்மளோட தமிழில் பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா, கோயில் மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி என்ன தமிழ் சொக்க தமிழில் அம்பலம் இருந்துச்சு. தமிழில் அம்பலம். இன்னைக்கு கேரளாவில் அம்பலம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ போய் அம்பலத்துக்கு போய் அப்படி சொல்லுவாங்க. அம்பலத்தான் கோயில்னு அர்த்தம். 90% பியூர் தமிழில் அம்பலம் தான் கோயில். அம்பலத்தை மெயின்டைன் பண்ணவே அம்பலத்தார். பண்ட பாத்திரத்தையும் அட்டிகைகளையும் ஆரத்தையும் மெயின்டைன் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா பண்டு ஆரம். பண்டத்தையும் ஆரங்களையும் மெயின்டைன் பண்ண பண்டு ஆரங்கள்.
சித்தர்களுடைய அம்பலம், சித்தர்கள் வழிபட்ட அம்பலம் சித்தம்பலம், அதை மருவி சிற்றம்பலம் போயிடுச்சு. சிற்றம்பலம் கிடையவே கிடையாது. சிற்றம்பலம் சிற்றம்பலம் சொல்லக்கூடாது. நீங்க சித்தம்பலம், சித்தர்களுடைய அம்பலம். காதொலி அப்படின்னு பேரு. காதொலி என்னது? அப்போ வந்து எந்த வீடு இல்லாதனால ஒரு கூப்பிட்டீங்கன்னா 15 கிலோமீட்டர் காதொலி, அங்கே கூப்பிட்டு 15 கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம அது பேர் காதொலி. எவ்ரி காதொலிக்கு ஒரு சிவ சமாதி இருக்கும். மகார் சமாதி. அப்படிப்பட்ட பூமி தான் நம்முடைய தமிழகம். பரத பூமியில் தமிழகம் ரொம்ப பெருமையானது. தென்னகத்துக்கு இந்த தென்னாட்டுடைய சிவனே போட்டு தென்னகத்திலேயே வந்து சொல்லிட்டோம். நம்ம இப்போ இதுக்குள்ளே போனால் பெரிய சப்ஜெக்ட்லாம் வரும், அதுக்குள்ளே போகல. அதில் நிறைய போட்டி போகிறாங்க. வைஷ்ணவம் சமயம் வந்து எப்படி வழி வந்து இங்கேருந்து வந்து என்னென்ன இருக்குது, வைஷ்ணவம் பெருசா சைவம் பெருசான்னு கொண்டு போயிட்டாங்க. அதில் எல்லாம் ஒன்று தான். இப்போ யார் எதை வழிபடுறதுன்னு சொல்லி எல்லாம் மருவி, எப்படி சிற்றம்பலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்கள் அம்பலம் சொல்கிறது எப்படி மறுவிச்சோ அது மாதிரி நமக்கு என்ன. இப்போ நம்ம என்ன பண்ணாங்க, அப்போ ஆரியர்களுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க, திருன்னு சேர்த்திட்டாங்க எல்லாமே. அப்போ திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டாங்க. திருச்சிற்றம்பலம் சொன்ன நல்லதுன்னு. அவங்களுடைய அந்த அம்பலம் வந்து நிறைய ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பூ உள்ள விடலை, வெளியே நின்று கும்பிட்றாங்க. ஐயோ என்னுடைய நடராஜனை பார்க்க முடியலையே, என் பெருமானை பார்க்க முடியலன்னு ஏங்கி அழுதுட்டு வீட்டுக்கு போகும்போது திருச்சிற்றம்பலம் எங்கள் அம்பலம் போயிடுச்சு அழுது தான் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் சாமி பேர் கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல கால் ஊனிருக்காரு, அங்கே தான் கிராவிட்டி அதிகமாக இருக்குது, ஈர்ப்பு சக்தி, மேக்னெட்டிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுவுமே அதிகாரபூர்வமான விஷயங்கள் இல்லை, நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட விஷயங்கள். அது வந்து தில்லை அப்படின்றது ஒரு வனம். தில்லை வனத்தில் அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த திண்ணையுடைய வனத்தோட பால் பட்டு அந்த நீர் வந்து புனிதமாக இருந்துச்சு, அது மருத்துவ குணமாக இருந்துச்சு. நோய்களை குணப்படுத்துறதுனால அந்த தில்லை கோயிலுக்கு உருவாக்கப்பட்டது. அதான் தில்லை வனம், அதுதான் தில்லை நடராஜர் அப்படின்னு சொல்கிறோம். தில்லையிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா தில்லை காளி, அடுத்தது அம்பாளுடையது. இது நிறைய சிஸ்டத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அது யாருக்குமே புரியாமல் போயிடுச்சு. நம்ம சாமியை கும்பிட்டு இப்படியே போயிட்டோம். இப்படியே உள்ள சென்டிமெண்ட்டில் என்ன அவருடைய மீனிங் என்னன்னு நமக்கு தெரியாமல், அதுக்குள்ளே இருக்க என்ன கான்செப்ட் உள்ள சொதுக்கி வச்சுருக்கான்னு தெரியாமல் நம்ம அப்படியே வரும்போது போயிடும். இதை எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 9ஆம் அத்தியாயம் என்ன சொல்லுது, இதுலேருந்து அப்படியே வரும் பொழுது என்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனிதனாக பார்க்கின்றீர்கள். கிறிஸ்துவர் என்ன மனுஷனா நீ பார்த்துட்டேன், என்கிட்டயே உனக்கு வந்து பற்று அதிகமாகுது, கோபம் அதிகமாகுது. செஞ்சால் என்னை வந்து பார்த்தீங்கன்னா பற்றோட பிடிச்சிக்கிட்ட, உனக்கு ஒரு காரியம் நடத்தி கொடுக்கலன்னா என்ன கோவப்படுற, என்னையா கிருஷ்ணா, என்னையா முருகன், என்னையா விநாயகன் சொல்லி திட்டுறீங்க. அப்போ என்னை யார் சரணடைகிறீர்களோ, என்னை வந்து உள்ளுக்குள்ளே அவங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, என்னைய உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவேன். இனி அந்நிய பொருளாக பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு எனக்கு உள்ள கேப் அதிகமானால அது டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்றார். அதுதான் 9ஆவது அத்தியாயத்தோட மீனிங். இது எப்படி வேணால் பேசுவாங்க, ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு வச்சுருப்பாங்க எல்லாமே. பார்த்துருக்கீங்களா, அவங்க என்னென்ன மார்க்கத்தில் வராங்களோ அதை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி இல்லை, இதுதான். இப்போ உனக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்காது, வெளியே வச்சுக்காது, உள்ளுக்குள்ளே தான். ஏன்னா நான் தான் எல்லாமே சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்துட்டு பகவத்கீதை ஃபுல்லாக நான் சொல்லிட்டே இருப்பார். என்னடா நான் தான் அழிக்க தான் சொன்னார், இங்கே கிருஷ்ணரே நான் ஏன் சொல்கிறார், ஈகோ சொல்கிறாரு அப்படின்னு இல்லை. படைத்தவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு, நான்ற அதிகாரம் உண்டு. ஒரு ரவிவர்மா ஒரு டிராயிங் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த டிராயிங் பண்ணதுக்கப்புறம் அது என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நான் இப்படி வரைஞ்சேன் சொல்ல மாட்டேறா. ஏன்னா அது எக்ஸ்பிளேஷன் பண்ணும்போது நான் இப்படி வரைஞ்சேன், நாங்கள்லாம் வரைஞ்சு சொல்ல முடியாது. வைத்தியர்கள் பேச முடியுமா? அப்போ என்ன சொல்லணும், அங்கே வந்து நான் அப்படின்னும் போது இதை நான் இப்படி தான் பண்ணன்றத சொன்னாதான் அதுக்கு அந்த அந்த மீனிங் தெரியும். அதுபோல தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் அப்படின்னு சொல்கிறார். நான் உலகத்தை படைத்தேன் நான். அப்புறம் ஒரு கல்பம் முடியுது, எல்லாத்தையும் நானே உள் வாங்கிடுவேன். ஏன் நான் தான் அது எல்லாமே இருக்குன்னு நானே எடுத்துக்கிட்டேன். மீண்டும் படைப்பு தொழிலை நான் நிகழ்த்திக்கின்றேன். எதையும் ஒரு இன்ச்சு கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் படைத்து தானாக இயங்கி கொண்டிருக்கும். ஒரு எம்எம் கூட மாறாது, ஒரு மைக்ரோ எம்எம் கூட மாறாது. ஏனென்றால் நான் பட்டு இல்லாமல் இருக்கின்றேன். பார்த்துக்கணும், ஸ்லோகத்துடைய ஹைலைட் என்ன, நான் பட்டு இல்லாமல் இருக்கின்றேன். படைத்த பொருள் மேல் பட்டு இல்லாததினால் நான் தலைவனாக இருக்கின்றேன். இதான் சூட்சமம். படைத்த பொருள் மேல பற்று இல்லை,
பற்று இல்லை. அப்போ உங்கள் மேலே பற்று இல்லை, உங்கள் மேலே பற்று இல்லை, உங்கள் மேலே பற்று இல்லை இருக்குது. பகவானுக்கு யார் மேலேயும் பற்றே கிடையாது, அன்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, ஈகோ கிடையாது. உங்களை பற்றி அவரை பற்றி காசிப் பண்ண மாட்டார், இது செய்ய மாட்டார் பகவான். அதனால தான் பகவான் இருக்கார். ஒருவேளை அவரும் பற்று வச்சுருந்தாருன்னா நம்மளோட உட்காந்து ஆயம் இருப்பார் அவரும். கரெக்டாக என்ன சொல்கிறது? நம்ம சேர்ந்து தாயம் இருப்பார். அப்போ பட்டு இல்லாமல் இருப்பதனால் நான் படைப்பு திறனை ஒன்று பண்ணி கொண்டிருக்கின்றேன். இப்போ படைப்பு கொடுத்துறாரு, அழிக்கவும் செய்கிறாரு. அப்போ ஆத்மாக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆத்மாக்குள்ளே நான் இல்லை, எனக்குள்ளே தான் ஆத்மாக்கள்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றதுன்றது தான் இதோடைய. அப்போ யாரெல்லாம் எதை விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, உன் தாத்தாவை நான் இருக்கேன், பாட்டியா நான் தான் இருக்கேன், உன் அம்மாவா நான் தான் இருக்கேன், இதை புரிஞ்சுக்க தான் சொல்கிறார். வேற இல்லை, எல்லாம் நான் தான். எவ்ரி திங் இஸ் காட், எவ்ரிபடின்னு சொல்கிறதா இங்கே கான்செப்ட். இங்கே எல்லாம் நான் தான். ஆப்போசிட் இருக்க பர்சன் நான் தான், நீங்கிட்ட பேசுகிறோம் நான் தான், 10 பேர் உட்காந்துருக்கா 10 பேர் நான் தான், தண்ணியும் நான் தான், வெயிலும் நான் தான் சொல்லிட்டே போவார். ஒருத்தர் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? எல்லாம் நான் தான், எல்லாமே நான் தான், நான் தான், நான் தான், நான் தான், நான் தான் சொல்லிட்டே வர்றார். அப்போ நான் தான் அவர் சொல்ல சொல்ல நம்ம இல்லை 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 நம்ம போயிட்டே வரணும். நம்ம என்ன பண்ணணும்? நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை. அது ஈகோ அழிகிறதுக்கான காரணம். நான் இல்லை, நான் இல்லைன்னு சொல்ல சொல்ல ஈகோ அழிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் அவரே படைச்சிட்டாரு. நீங்கள் என்ன படைச்சிங்க? ஒன்றுமே படைக்கலை. அவர் கொடுத்ததை நீங்கள் டெவலப் பண்ணி காட்டுறீங்க, ஷேப் பண்ணி காட்டியிருக்கீங்க. மண்ணுக்கு கொடுத்துட்டோம்னா மண்ணில் வீடு கட்டி காட்டியிருக்கீங்க. வீடு கட்டுறதுக்கு அப்புறம் இது நான் தான் பண்ணேன் அப்படின்னா மூலக்கூறு யாருது? பில்டப் பண்ண இருக்கக்கூடிய உழைப்பு அறிவு உங்களுதுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அந்த மூலப்பொருள் யாருது? பகவான். மூலப்பொருள் பில்டப் பண்ணி காட்ட முடியுமா? சரி, அவர் சொல்றாரு, இந்த மூலப்பொருள் ஆகிய மண்ணும் நான் தான், உனக்குள்ள கூடிய மூளையில் கூடிய மண்ணும் நான் தான்ன்றாரு. மூளைக்குள்ள மண்ணும் நான் தான், அதுவும் நான் தான். அப்போ எல்லாம் நான் தான். நான் என்னைக்கு சொல்லுங்க, அப்போ என்ன நான் யார் அப்படின்னா அங்கே அவ்வளோதான். இதான் சீக்ரெட்டு. நான் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறதுவே சீக்ரெட், அவ்வளோதான். நான் ஒன்றுமே இல்லை. இது 10 நிமிஷம் எவ்வளோ கோபம் வந்தாலும், எவ்வளோ சண்டைகள் வந்தாலும், மனஸ்தாபம் வந்தாலும், வெறுப்பு வந்தாலும், கோபம் வந்தாலும், பணத்தினால பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் கம்முன்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கணும். நான் ஒன்றும் பண்ண முடியாது, நிகழ்வுகள் நிலந்துட்டே இருக்குது. ஓடுற தண்ணியில் கால் விட்டதுக்கப்புறம் மீண்டும் தண்ணியில் கால் வைக்க முடியுமா? ஓட தண்ணி கால் வச்சுட்டீங்க, திரும்ப ஓடி போய் கால் வைக்க முடியுமா? ஓட தண்ணியில் வச்ச தண்ணீரில் மீண்டும் காலை வைக்க முடியாது, தண்ணி ஓடிடுச்சு. லைஃப் ஆஸ் கோயிங் ஆன், லைஃபும் போயிட்டே இருக்கு. ரிவைண்ட் பண்ணி போய் பார்க்க முடியுமா? இல்லை, ஒரு இருங்க, ஒரு 1 hour தப்பு பண்ணிட்டேன், இருங்க சல்ல ரிவைண்ட் பண்ணி போயிட்டு தப்பை கரெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப வர முடியுமா? முடியாது. அப்போ கடந்த பாதை கடந்து விட்டது, சென்ற பாதை சென்று விட்டது. என்ன பண்ணணும்? இனி அந்த விஷயத்தை நடந்து கொள்ளாதவாறு நடந்துக்கணும். இனி வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு தான் நம்ம பகவான்கிட்ட கேட்கணும், என்ன பண்ணி கொடு, எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடு எனக்கு. அப்போ அனுதினமும் என்னை உள்ளத்தில் வைத்துக்கொள். நான் தான் எல்லாமா இருக்கேன், என்னை தூக்கி என்னை வச்சுட்டு நினச்சிட்டு, நீ எங்கே தூக்கி வச்சுக்காத. நீங்கள் இதிலிருந்து இங்கிருந்து வரல, இதுவும் நான் தான், இங்கேயும் நான் தான். அப்போ நான் பண்ண வேண்டிய ஒரே வேலை உணர்தல். பண்ண வேண்டிய ஒரே வேலை உணரு. எஸ், இதுக்காக உணர்ந்தீங்கன்னா உனக்கு எனக்குள்ள அட்டாச்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் பற்றாக ஆக மாட்டேன். நீ எவ்வளோதான் எனக்கு பொங்கல் வச்சாலும் சரி, சாப்பாடு போட்டாலும், நைவேத்தியம் போட்டாலும், மாலை போட்டாலும் உனக்கு நான் பட்டுக்கு வரமாட்டேன். நீ எவ்வளோக்கு எவ்வளோ என்னை பிலீவ் பண்ணுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் கொடுத்துட்டே இருப்பேன். நீ ஒரு வயசான ஒரு தாத்தா நினச்சின்னா கடைசி தாத்தாவுக்கு போயிடுவேன். உனக்கு வேணும், உனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும்னு சொல்லி சாமி தெய்வங்களை கும்பிட்டீங்கன்னா மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்ப. புரியுதுங்களா? மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்பீங்க. நான் என்லைட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கடவுளை கும்பிட்டீங்கன்னா திரும்ப புண்ணியம் செஞ்சுருவீங்க. செஞ்சதுக்கப்புறம் புண்ணியம் தீர்ந்து போனதுக்கு திரும்ப பிறந்துருவீங்க. என்ன பண்ணுறது நான் அப்படின்னா அங்கே தான் சொல்கிறாரு, நாம் அகர்மா பண்ணுமா, கர்மா பண்ணுமா, விகர்மா பண்ணுமான்னு கேட்குறாரு. என்ன பண்ணணும்? நம்ம அகர்மா செய்யணும். என்ன பண்ணணும்? எஸ், அகர்மா. அகர்மா என்னது?
செய்யாமல் இருப்பது அகர்மா இல்லை, செய்யும்போது பட்டில்லாமல் செய்தது போல் அகர்மா. செய்கிற வேலை கர்மத்தை செய்யும் பொழுது பட்டில்லாமல் செய்வது. எத்தனை இதயத்தில் படித்தோம் கர்மயோகத்தை? கர்மயோகத்தில் பார்த்தீங்கன்னா பட்டில்லாமல் செய், எது செய்யாம விட்டுறாத செய்ய. ஆனால் அதை செய்யல மேலே பட்டு இருக்காத. செஞ்சால் எனக்கு பெனிஃபிட் வரும், இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ லாபம் வரும், வந்தால் மட்டும் விளையாட்டு போட்டு பணத்தை போட்டிருக்கேன், செய்யக்கூடிய நிமித்தத்தில் இருக்கேன், அந்த நிமித்தத்தை செஞ்சு கொண்டிருக்கேன், அந்த நிமித்தம் செய்கிறனால பணம் வரலாம், வராமல் போகலாம். வரும் என்ற பட்டு வைத்து விட்டால் நீ லூசர் ஆகிடுற. உன்னோட செல்கள் எல்லாமே தளர்ந்து போக்கிட்டன, நாக்குகள் பார்த்தீங்கன்னா உணர்ந்து போக்கிட்டன, கண்கள் பார்த்தீங்கன்னா மயங்கி போக்கிட்டன, தலைகள் சுத்திக்கின்றன. ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாரு. வரும் என்று எதிர்பார்ப்போட எந்த செயலும் செய்யாத. மேபி வந்ததுக்கப்புறம் ஆனந்தம் அடைஞ்சிடாத. மேபி அதுவும் போனால் போயிடலாம். என்ன பண்ணும்? எதுவுமே பண்ணாம இரு, செய்யறது செஞ்சுட்டே இரு, பலன் எதிர்பார்த்துறாத. வந்த வேலை சண்டையா போடு, ஆனந்தமாயிரு, சிரிச்சிட்டு இருக்கியா சிரிச்சிரு, அழுகிறியா அழுதுட்டுரு, நோ வந்துட்டு போகுது, எதை செய்யுற? அந்த நோ வரதுக்கான காரணம் கண்டுபிடிச்சிட்டியா, செய்யாம இரு. லாஸாக காரணம் கண்டுபிடிச்சிட்டியா, லாஸ் பண்ணாம இரு. முயற்சி பண்ண வேண்டாமா? நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க. முயற்சி பண்ண வேண்டாமா? பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். இங்க முயற்சி பண்ண வேணாம்னு சொல்லவே இல்லை, பலனை எதிர்பார்க்காதான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். என்ன சொல்றது? பலனை எதிர்பார்க்காத. நீங்க இந்த செஞ்ச ஒரு ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்க்காத. அப்ப வெற்றின்ற விஷயத்துக்குள்ள உள்ள வந்துடாத. வெற்றி இங்க யாருமே அடையல, இந்த உலகத்தை யாரும் வெற்றி அடையல. ஏன்னா நீயே ஒரு டிஸ்கிரேஷன் வச்சு தொட்டுட்டே வெற்றின்னு சொல்ற, உன்னால தொட முடியல நீயே சொல்லி சொல்ற. அந்த இலக்கை நிர்ணயித்தது யாரு? அவனுக்கு 5 கோடி சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு அது 5 கோடிக்காக ஓடுறீங்க. 55 வயசுக்குள்ள 5 கோடி சம்பாதிக்க முடியல அப்படின்னும் போது என்ன தோல்வியாளராக ஆயிட்டீங்க. இந்த இலக்கை வச்சது யார்? கடவுளா? உலகமா? சமுதாயமா? குடும்பமா? யாரு? நீங்க வச்ச இலக்குக்கு நான் அந்த பூவை தொடரும்னு நினைக்கிறேன், நான் தான் நினைச்சேன், தொட்டுட்டேன், ஐ வெற்றி வின்னர். தொட முடியல, ஐயோ என்ன தொட முடியலையே, நான் தொடர்ந்து நினைச்சிட்டேன், தொட முடியலையே, லூசர். தொடர்ந்து நினைச்சது யாரு? வேற யாரும் இல்லை. உயரணும்னு நினைச்சது நீங்க தான், சம்பாதிக்க நினைச்சது நீங்க தான், கார் வாங்க நினைச்சது நீங்க தான், வீடு கட்டணும்னு நினைச்சது நீங்க தான், எல்லாம் நீங்க தானே. நீங்க தான் அது உங்களால் பண்ண முடியலன்னா தோல்வியாரு இல்லையே. அதுக்கு ஃபெட்டப் பாருங்க, ஏன் வருத்தப்படுறீங்க? வருத்தத்துக்காக இந்த பிறவி இல்லை, வருத்தத்துக்காக நீங்க கஷ்டப்படணுன்றதுக்காக இந்த உலகத்தில் மனிதன் உன்னை கடவுள் உன்னை படைக்கவில்லை. புரிஞ்சுக்க, கஷ்டப்பண்ண பிறக்க வச்சார் உங்களையே. ஏன்னா அவர் பற்றே கிடையாது. உன் கர்மம் என்னவோ அந்த கர்மம் செய். எனக்கு பாஸ்ட் கர்மா மேலே நம்பிக்கை இல்லை, நோ ப்ராப்ளம். பாஸ்ட் கர்மா மேலே நம்பிக்கை இல்லை, விட்டுடு. ஜெனட்டிக் கர்மா நம்பி தான் ஆகணும். தாத்தா பாட்டி வீட்டில் வந்த கர்மா நம்பி தான் ஆகணும். உன் தாத்தா மாதிரியே புள்ள பாரு, அத்தை மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி பீத்திப்பான். அம்மா மாதிரியே இருக்கிறான்னு பீத்திப்பான், அப்பா மாதிரியே இருக்கிறான்னு பீத்திக்கிறான், என் பாட்டி மாதிரியே கண்ணுக்கு பீத்திக்கிற. அதெல்லாம் வரவேற்றுக்கிட்டீங்க. ஆனால் அதுக்குள்ளே பாவம் வரும் ஏன் எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க? புரியுதா இல்லையா? வரும் வராதா? அப்போ அந்த உருவத்தை இப்போ கொடுக்கும் பொழுது அந்த பாவத்தையும் சேர்ந்து குடிக்கின்றாங்க. உங்கள் அத்தையோடைய கண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னா அத்தை என்னென்ன கண்ணில் என்னென்ன இதெல்லாம் பார்த்தாலும் அதெல்லாம் பாவமாக இருக்குது. கிட்டத்தட்ட உள்ளுக்கு இருக்க ஆர்கன் நமக்கு என்னன்னு தெரியல, அதனால் அதையும் பார்த்துருப்போம். நம்ம போய் ஹார்ட்டு எங்கள் மாமா மாதிரியே இருக்குது, வெளி உலக நகர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா மாதிரியே வளர்ந்துருக்கு சொல்லிக்க முடியாது. ஆள் வர வாட்ட சாட்டமாக பார்த்தீங்கன்னா அப்படியே மாமங்கார மாதிரி இருக்கிறான் படுறா அப்படின்னு. மாமனுக்கு கர்மா உள்ள வரும். எதையா நினைத்து நீங்கள் பீத்தி கொள்கிறீங்களோ அதெல்லாம் உள்ள வந்துடும். அந்த கர்மம் உள்ள சுற்றிட்டே இருக்கு. நான் பாஸ்ட் கர்மா பற்றி பேசவே இல்லை, வேணா விட்டுருங்க. அது கொண்டுருக்காங்க, அது இருக்குது, போன பிறவி இருந்தீங்க இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஓகே தானே? உங்கள் இந்த வீட்டில் பிறந்த கர்மாவாச்சும் இருக்குமா இருக்காதா? அதையே கழிக்கணும்னு ஆச்சும் நீங்கள் ஆன்மீகத்துக்கு வரணும். அதை கழிக்கணும் ஆச்சும். போன பிறகு இருந்துச்சு இல்லை, எதை பற்றி நான் ஆராய்ச்சியே பண்ணாதீங்க. உங்கள் தாத்தம் பாட்டி சொத்துலாம் வாங்கினீங்களா வாங்கலையா? ₹1 வாங்கியிருப்பீங்க, வாங்க மாட்டீங்களா? கழிச்சே தீரணும் எல்லாத்தையும். நீங்கள் அதை கழிக்காட்டியில் பிரச்சனை வரும்.
அப்போ என்ன நினைக்கணும், எதுவுமே நான் இல்லைன்னு நினைக்கிறது பேர் தான் ஆன்மீகம். எதுவுமே நான் இல்லை, எல்லாமே அவர் தான். அப்போ அவரே சரணாகதி இருக்குங்க. இப்போ மனிதன் எல்லாத்தையும் நான் தான் இருக்கேன், எல்லாமாவும் நான் தான் இருக்கேன், எல்லாமாவும் நான் தான் இருக்கேன். அவங்களுக்குள்ள நான் இல்லை, எனக்குள்ள தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் மனிதன் தன் தேவைக்காக உருவத்தை மாற்றிக்கொண்டு கடவுளை வேண்டிக்கின்றான் அப்படின்றார். உருவங்களை மாற்றிக்கிட்டான். இவர் வந்து யானை இருந்தா விநாயகர், சிங்கமுக இருந்தால் நரசிங்கர், இப்படி பெருமான், முருகப்பெருமான், மயில் சேர்ந்தா முருகன், வீணை சேர்ந்த சரஸ்வதி, உருவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்து என்னை அணுகுகின்றான். இவெல்லாம் சொல்கிறார், எதுவும் நினைக்காத, அப்படிலாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத, எல்லாம் நான் தான். தாத்தா பாட்டி அம்மா அப்பா அத்தை தாத்தா வீடு சேரு காரு பங்களா பணத்துக்குள்ள நான் தான் இருக்கேன், எல்லாத்துக்குள்ள நான் தான் இருக்கேன். நீ இதை ஒன்றும் பண்ணாத, நான் வந்து பற்று இல்லாதனால நான் நிம்மதியாக இருக்கேன், நீ பற்ற அறுத்துரு அப்படின்றார். அவ்வளோதான். பற்று வைக்காதீங்க, மனஸ்தாபம் வந்து வந்துச்சுன்னா பற்று வச்சுட்டிங்கன்னா ரொம்ப உள்ளே போயிடுவீங்க. ஸோ பற்று வேண்டாம். அப்போ என்ன சொல்கிறார், சீக்கிரம் சொல்கிறது, எல்லாம் நான் அப்படின்றத சீக்கிரம். அவ்வளோதான். ரைட்டா? கேட்கலாமா? அதை கேட்கலாமா? ஜஸ்ட்டு கேளுங்க, அப்போ தான் வாய்ஸ் கேளுங்க, அப்போ ஈஸியாக புரியும், அப்போ தான் உங்களுக்கு அர்த்தமாகும். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். ராஜ என்பது உயர்ந்தது, வித்யா என்பது வித்தை, குஹ்ய என்பது ரகசியம். வித்தைகளில் சிறந்தது என்பதும் ரகசியங்களில் உயர்ந்தது என்றும் பொருள். வித்தைகளில் சிறந்ததும் ரகசியங்களில் மேலானதுமான பக்தி யோகத்தின் தன்மைகளும் மேன்மைகளும் அவற்றின் பலன்களும் இதில் விளக்கப் பெற்றுள்ளன. இதில் 34 ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன. முதலில் கண்ணன் சொல்கிறான், அர்ஜுனா, அமங்கலத்திலிருந்து நீ விடுபட பயன்படும் அறிவு மற்றும் அனுபவம் பற்றிய இரகசியத்தை கூறுவேன். இது வித்தைகளில் ராஜா போன்றது, சுத்தங்களில் உன்னதமானது, ரகசியங்களில் பரம ரகசியமானது, தர்மத்தை விட்டு அகலாதது, கடைபிடிக்க மிகவும் சுலபமானது, கண்கூடாக காணக்கூடியது, காலா காலத்திற்கும் அழிவில்லாதது. வெளிப்படையாய் கண்களுக்கு புலப்படாத நான் மாய தோற்றத்தில் உலகமெல்லாம் பரவி இருக்கிறேன். என்னுள் எல்லா உயிர்களும் அடங்கியுள்ளனவே தவிர அவற்றிற்குள் நான் அடங்கி இருக்கவில்லை. எந்த பொருளும் அந்த பொருளாக என்னிடம் இருப்பதில்லை. ஆனால் என்னுடைய ஆத்மா அவற்றை தாங்கி நிற்கிறது, அவற்றை உண்டு பண்ணுகிறது. ஆனால் அது அந்த பொருட்களில் தங்குவதில்லை. வானத்தில் சஞ்சரிக்கும் காற்றைப் போல் பரந்து விரிந்த என்னுடைய தோற்றத்திற்குள் எல்லா உயிர்களும் சஞ்சரிக்கின்றன. பிரளய காலத்தில் உலகமும் எல்லா உயிர்களும் அழிந்து என்னோடு கலந்து விடுகின்றன. பிறகு படைப்பு தொழிலை தொடங்கும் பொழுது மறுபடியும் அவற்றை தோற்றுவிக்கிறேன். இயற்கையில் கலந்த இவ்வுயிர் திரள் அனைத்தையும் நான் தான் மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்கிறேன். அப்படைப்பு தொழிலில் பற்று வைக்காமல் ஒதுங்கியே நிற்கும் என்னை அந்த கருமம் கட்டுப்படுத்துவதில்லை. இயற்கையில் அமைந்த இயக்கம்தான் என்னை சாட்சியாக வைத்து உலகத்தை படைக்கிறது, உலகமும் இயங்குகிறது. இந்த என் உண்மை சொரூபத்தை அறியாத மூடர்கள் இவன் மனிதன் என்று என்னை அவமதிக்கிறார்கள். விவேகமற்ற அவர்கள் அர்த்தமற்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், வீணான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். மதியை மயக்கும் ராட்சச மற்றும் அசுர இயல்புகளையே அடைகிறார்கள். ஆனால் மகாத்மாக்கள் அழிவற்ற ஆதி முதல்வன் இவனே என்று என்னை அறிந்து கொண்டு என்னையே வழிபடுகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் என்னையே நினைத்து ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள். கடுமையான விரதங்களால் சதா என்னை தேடிக்கொண்டும் யோக முறைகளால் உள்ளத்தால் என்னையே சூடிக்கொண்டும் இருக்கிறார்கள். சிலர் என்னை அறிவை கொண்டு தேடுகிறார்கள், மற்றும் சிலர் என்னை ஒரே வடிவத்தில் தேடுகிறார்கள். இன்னும் சிலர் பல்வேறு வடிவங்களிலும் கண்டு புகழ்ந்தேத்தி பாடுகிறார்கள். இவ்விதம் தன்னிலிருந்து என்னை வேறாக நினைக்காமல் அல்லும் பகலும் அனவரதமும் என்னையே தொழுகின்றவர்களின்
யோகச்சேமங்களை நானே கவனித்துக் கொள்கிறேன். அர்ஜுனா, நானே கர்மம், நானே யாகம், நானே ஆகுதி, நானே மருந்து, நானே மந்திரம், நானே நெய், நானே நெருப்பு, நானே ஆவி. மேலும் கேள் அர்ஜுனா, அன்னையும் நானே, அப்பனும் நானே, பாட்டனும் நானே, பூட்டனும் நானே, அழுக்கெடுப்பவனும் நானே, ஆதார ஸ்ருதியும் நானே, ஓம் எனும் ஓங்காரமும் நானே, ரிக் யஜுர் சாம வேதமும் நானே, ஆள்பவனும் நானே, அறியத்தக்கவனும் நானே, கதியும் நானே, சாட்சியும் நானே, வித்தும் நானே, சத்தும் நானே, தஞ்சமும் நானே, தாங்குபவனும் நானே, இருப்பிடம் நானே, பிறப்பிடம் நானே, பின்னிடம் நானே, புகலிடம் நானே, நண்பனும் நானே, நாயகனும் நானே, வெயிலும் நானே, மழையும் நானே, கொடுப்பவன் நானே, தடுப்பவன் நானே, இறப்பும் நானே, இரவாமையும் நானே, இருப்பும் நானே, இல்லாமையும் நானே, எங்கும் எதிலும் என்றும் இருப்பவன் நானே நானே. எல்லா உயிர்களிடமும் நான் சமமாய் இருக்கிறேன். எனக்கு நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை. என் பக்தர்கள் என்னிடம் இருக்கிறார்கள், நான் அவர்களிடம் இருக்கிறேன். எனக்கு நீ எதை கொடுத்தாலும் பக்தியுடனும் பரிசுத்த மனத்துடனும் கொடு. இலை கொடுத்தாலும் சரியே, மலர் கொடுத்தாலும் சரியே, கனி கொடுத்தாலும் சரியே, எதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீராவது கொடு. மகிழ்ச்சியுடன் நான் அதை உண்பேன். நீ உண்பது, படைப்பது, தானம் செய்வது, தவம் செய்வது எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எனக்கே அர்ப்பணம் செய்துவிடு. அப்படி செய்தால் மங்களம் அமங்கலம் ஆகிய கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடுவாய், என்னுடனே முடிபடுவாய். சொர்க்க நாட்டம் கொண்டவர்கள் சோமபானம் செய்து 3 வேதங்களையும் முறையாக கற்று வேள்விகளில் வழிபட்டால் பாவ நீக்கம் பெற்று விரும்பியபடியே தேவலோகம் நுழைகிறார்கள். திகட்டாத இன்பங்களில் இழைகிறார்கள். செய்த புண்ணியம் தீர்ந்ததும் மீண்டும் உலகப் பிறப்பில் வீழ்கிறார்கள். போக பித்தர்களாய் வாழ்கிறார்கள். இவ்வித தர்மத்தை பின்பற்றுகிறவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். வேறு தேவதைகளிடம் பக்தி கொண்டு பூஜை செய்கிறவர்களும் தவறான முறையில் என்னையே தான் வணங்குகிறார்கள். என்னை உள்ளபடி அறிந்து கொள்ளாத அவர்களின் பூசனையை நான் ஏற்றுக்கொண்டாலும் அதன் பலன்களை அவர்கள் அடைவதில்லை. முன்னோரை வழிபடுவோர் அந்த முன்னோரையே அடைகின்றனர். தேவர்களுக்காக விரதம் பூணுவோர் அந்த தேவர்களை அடைகிறார்கள். பேய் பூதங்களை வணங்குவோர் அவற்றையே அடைகிறார்கள். என்னை தொழுவோர் என்னையே அடைகிறார்கள். ஒழுக்கமற்றவனும் கூட பிற தெய்வங்களை விட்டு என்னையே வணங்கினால் நல்ல முடிவுக்கு வந்த அவனை நல்லவனென்றே கருத வேண்டும். ஏனெனில் விரைவில் அவன் விவேகியாக மாறிவிடுவான், அமைதி நிலையில் ஊறிவிடுவான். அது மட்டுமல்ல அர்ஜுனா, தாழ்ந்த பிறவி என்று கருதப்படுபவர்களும் மாதர்களும் வணிகர்களும் சூத்திரர்களும் கூட என்னை வணங்கினால் நற்கதி அடைவார்கள். அப்படி இருக்கும்போது அந்தணர்களை பற்றியும் அருந்தவர்களான ராஜரிஷிகளை பற்றியும் சொல்லத்தான் வேண்டுமோ? அதனால் என் பக்தனுக்கு என்றுமே அழிவில்லை என்பதை உறுதி செய்து கொள். என்னையே நினைத்து என்னையே வணங்கி என் திருவடிகளையே சேர்ந்து கொள். இத்துடன் 9ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. புரியுதா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட் 7 மினிட்ஸில் முடிச்சிடணும். சாப்டர் 34 சாப்டர்ஸ் 7 மினிட்ஸில் இருக்கணும். அதாவது எப்படின்னா ஓசோ பகவத்கீதைக்கு அர்த்தம் கொடுத்துருக்காரு. நான் ஒரு 4 விஷயத்தை எடுத்து பகவத்கீதை பற்றி ரெடி பண்ணிட்டுருக்கேன். 700 ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் எழுதிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் அறிந்ததும் நான் புரிந்ததும், அது டைட்டில் அதுதான். நான் அறிஞ்சிக்கிட்டேன், என்ன அறிஞ்சிக்கிட்டேன்னு அது என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய அறிஞ்சிக்கிட்டேன், அது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை நான் எழுதுகிறேன். அது என்னுடைய பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 700 ஸ்லோகத்தை நான் அர்த்தத்தை எழுதி சிஜூனில் 700 ஸ்லோகத்தையும் நான் தமிழில் போட்டு அது அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா கல்வெட்டாக போட்டு டோட்டலாக போட்டுருவேன். இந்த காலத்துக்கு பகவத்கீதை என்னன்றதை அழியக்கூடாதுன்றதுக்காக அது கல்வெட்டாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக அது பார்த்தீங்கன்னா கீதை வனம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். அந்த கீதை வனத்தில் அந்த 700 ஸ்லோகமும் இருக்கும், பெரிய பெரிய கல்வெட்டில் இருக்கும்.
எப்பயுமே இந்த கல்வெட்டில் அப்படியே பதிக்கணும் அப்படின்றத புக்ஸாக எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நீ உட்காந்து இப்போ உனக்கு என்ன அத்தியாயம் தோணுதோ படிக்கின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அதனால் என்ன புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது தேவதைகளை வணங்குறாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் தான் வணங்குறோன்னு தெரியாமல் தேவதைகளை அப்போ சிற்றின்பமாக தேவதைகளை வணங்குறோம். இது காசு கொடு, பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடு அப்படின்றாங்க. அதுக்கும் காரணம் யார்? பகவான் தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சூரியனை பார்த்தீங்கன்னா உணராதவர்கள், சூரியன் கடுமையாக வெயிலடிக்குதா, உணராதவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன கொள்ளுது, சி திட்டுவான். அப்புறம் மரத்தில் போய் நிற்பான், மரத்தில் நின்று ஆஹா என்ன குழுன்னு இருக்கு, நிழல் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான். அந்த நிழலுக்கு காரணம் யாரு? அப்போ சூரியன் அப்படி இருந்தாலும் திட்டுனாலும் அந்த நிழலுக்கு காரணம் சூரியன். நிழல் இருக்குமா? சூரியன் இருக்கிறதுனால தான் நிழலே இருக்கு. அப்போ நிழலுக்கு காரணமான சூரியன், ஆனால் சூரியன் திட்டுற அந்த மாதிரி உனக்கு என்ன நிழல் பெருசாக தெரிவது போல இந்த சிறு குரு தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஆனால் அதுக்கு காரணமானவன் யாருன்னா ஆதி பகவான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரு தான் இடத்துக்கு கருத்தா. நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சிற்றின்பத்தை கொடுப்பதுனால பணப்பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு, செக்கு கேஸை மாட்டி கொடுக்கறதுக்கு, வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு, வீட்டில் வேலைக்காரி வர்றதுக்கு ரொம்ப கேட்டுச்சேன். இப்படி வீட்டுகளில் வேலைக்காரியே நிற்க மாட்டேது மாஸ்டர்ஜி, எனக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. வீட்டில் வேலைக்காரி வர்றதுக்கு பரிகாரம் எப்படின்னு கொடுப்பேன் நான். இல்லை ஒர்க்மேன்லாம் இப்போ ரொம்ப கஷ்டம் அப்படின்னா பரவாயில்ல. வீட்டில் ஏதாவது என்ன சொல்லணும்னா, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொன்னால் கூட நான் வாங்கி கொடுக்கறதுக்கு பரிகாரம் இருக்குது. யாதேவ சர்வ பூதேஷு சுபர்ணி ரூபிணி சமஸ்திதா நமஸ்தஸ்தே நமஸ்தஸ்தே நம்ம நமக்கு 40 முறை படித்து 40 நேரம் படித்தா வேலை கிடைச்சிடும். சரி, நீ வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்கறதுக்கு எந்த மந்திரம் இன்னும் இல்லை. சான்ஸ்கிரிட்டில் போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வேதங்கள்லாம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி வீட்டு வேலைக்காரிக்கு மந்திரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல என்னடா பண்ணுறது. வீட்டு வேலைக்காரிக்கு மந்திரம் இல்லையே. அப்புறம் 2 நாள் கழிச்சு அம்மா மந்திரம் பரிகாரம் வீட்டு வேலைக்காரிக்கான மந்திரம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன மந்திரம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிறதுக்கு மந்திரம் இருக்குது, நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. சரி மாஸ்டர் பார்க்கலாம். சலுப்பு ஏன் சலுப்பு, என்ன சலுப்பு? அப்பயும் செய்ய முடியாது. அது கொடுங்க மாஸ்டர், மந்திரத்தை நான் படிச்சுட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் படப்படன்னு வேலை செய்யறேனே. பார்க்கலாம், பக்கத்தில் ஒருத்தி வந்திருக்கா, அவளை கேட்குறேன். என்ன பண்ணுறது, எதுக்கெல்லாம் பரிகாரம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி சிறு தெய்வங்களுடைய வழிபாடில் பண்ணும்போது அதுக்கு காரணமானவன் பகவான் தான்ற அர்த்தத்தை புரியல. அப்போ இனிமேல் என்ன புரியணும், எந்த கோயிலுக்கு போனாலுமே நல்லா இருக்கு சுகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஒரு சாமி கும்பிட்டு சுகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் கடத்தா வெயில். அதே போல் சுகத்துக்கான காரணமும் பகவான் தான்.